நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் உரைநடை வடிவில். பகுதி 6. கோவலன் கூறும் குறியா கட்டுரை. சிவபெருமான் திருமுடிமேல் விளங்கும் பிறைச்சந்திரன் திருமகளான நின்னுடன் பார்க்கடலில் பிறந்தது அல்லவா? அதனால் நினக்கு உரிமையுடையதென்று எண்ணி அப்பெருமான் நினக்கு திருநுதலாக விளங்கட்டும் என்று எண்ணித் தந்தானோ? போர்முகம் செல்லும் வீரர்க்கு படைக்கலம் வழங்குதல் மரபாம். அதனை எண்ணி உருவிலான் ஆகிய மன்மதன் தன் ஒப்பற்ற கரும்பு வில்லை நின் இரு புருவங்களாகி என்னை வெல்க என்று உனக்கு இரு புருவங்களாக இருக்குமாறு தந்தானோ? தேவாமிர்தத்திற்கு முன்னே பார்க்கடலில் திருமகளாகிய நீ தோன்றினாய். அதனால் இந்திரன் மனமகிழ்ந்து தன் வஜ்ராயுதப் படையை உனக்கு இடையாக இருக்கட்டுமே என்று தந்தானோ? ஆறுமுகப் பெருமான் என்னுடன் போரிடுவதற்கு ஒரு காரணமும் இல்லை என்றாலும் என் நெஞ்சம் அழிந்து போக வேண்டும் என்று கருதித்தான் போலும் தன் ஒளிவீசும் நீண்ட வேலினை உனக்கு இரு குளிர்ந்த கண்களாக தந்தானோ? கண்ணகியே, தோகையுடைய அழகிய மயில் நின் சாயலுக்கு தோல்வியுற்று காட்டிற்கு சென்று பதுங்கிக் கொண்டது. அன்னமானது நின்னுடைய மென்னடையைக் கண்டு அஞ்சி நாணி நீர் நிறைந்த பொய்கையில் உள்ள தாமரை மலரில் ஒளிந்து கொண்டது. இன்மொழி பேசும் கிளிகளோ நின் வாய்மொழிக்குத் தோற்று செயலிழந்து நிற்கின்றன. குழலும் யாழும் நின் மழலை பேச்சைக் கண்டு வருந்தினவாயினும் அவை நின் இனிய மழலை மொழியை கற்பதற்காக நின் கையை விட்டு நீங்காதிருக்கின்றன. அழகிய நங்கையே, இயற்கை அழகோடு பொருந்தியிருக்கும் நினக்கு ஏவல் மகளிர் அணிகலன்களை அணிவிக்கின்றனரே, ஏன்? அதனால் என்ன கூடுதலான அழகினை பெற்றாய்? நின் கூந்தலில் சிற்சில மலர்களை சூட்டினாலே போதும், அவர்கள் கனத்த மாலையன்றோ அணிவிக்கின்றனர், அது ஏன்? நின் கூந்தலுக்கு அகில் மனம் ஊட்டுதல் சரியே, ஆனால் மான்மத சாந்தும் ஊட்டுகின்றனரே, அது ஏன்? நின் மார்பகத்தில் தொய்யில் எழுதியுள்ளார்கள், அது சரி, அதற்கு மேல் முகத்தில் வியர்வை அரும்ப முத்து மாலை அணிவது ஏன்? அதன் காரணமாக நின் இடையன்றோ ஒடிந்துவிடும். வேண்டாத செயல்களையெல்லாம் அந்த ஏவல் மகளிர்கள் ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் என்ன பைத்தியக்காரர்களா? இவ்வாறு பாராட்டிய கோவலன் மேலும் கண்ணகியை, குற்றமற்ற பசும்பொன்னே, வலம்புரி சங்கின் முத்து போன்றவளே, குற்றமற்ற விரை போன்ற மனம் உடையவளே, கரும்பினும் தேனினும் இனியவளே, பெறுதற்கரிய பாவையே, என் ஆருயிர்க்கு தேவாமிர்தம் போன்றவளே, உன்னை மலையிடை பிறவாத மாணிக்கம் என்பேனோ? பார்க்கடலில் பிறவாத தேவாமிர்தம் என்பேனோ? யாழிடை பிறவா இசையே என்பேனோ? என்று பலவாறு போற்றுகின்றான். இவ்வாறு முடிவில்லாத முறையில் பற்பலவாக புனைந்து புனைந்து நயம்பட பாராட்டி கண்ணகியோடு கூடி கோவலன் களித்திருந்தான்.